பொழுது வெடிஞ்சது கூட தெரியாம இவ்வளவு நேரம் அவ்வளவு என்ன தூக்கம் கேக்குது எலியா காலைல பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும் டைம் ஆச்சு. பாயத்தர்றான் ஒஃபாம் அவனை என் உயிர் எடுக்கிறதுக்காகவே வாத்தாக்காரு நீ பெத்து வச்சிருக்கா. ஐயோ பையனுக்கு ஸ்கூலுக்கு வர டைம் ஆச்சு, சீக்கிரம் சமைக்கணும். வந்தாயா சாப்பிட்றதுக்கு பையனை ஸ்கூலுக்கு தாயா. என் பையனுக்கு ஏதாவது ஆச்சியே உன் ரெண்டு காதையும் புடிங்கி எடுத்துருவான். பத்திரமா கூப்பிட்டு போ. உக்காராம அவனை சைக்கிள்ல கிளம்புவான். வண்டி எப்படி பறக்குது மட்டும் பாரு. யாரும் அவன் நடு ரோட்ல டப்பா சைக்கிள் ஓட்டுக்கிறோம். அவங்க ஐயா அடிச்சுன்னு ஒரு குடும்பறாப்பா. டே பண்ணி மண்டியா கண்ணை நான் புடலில வச்சு நிக்கிற ஆள் போறது தெரியல உனக்கு. ஏன் ஏரியில வந்து சவுண்ட் ஒரு ஐயா அவனை முடிச்சிடறான். என் புருஷன் அங்க ஒருத்தன் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு என்னடா வண்டி கேக்குது வெளியே விடுறா. டே பண்ணி மண்டியா என் பையனை விட்டுறா. டே பண்ணி மண்டியா உனக்கு எவ்வளவு தில்லுந்தா என் புருஷன் மேலே என் பையன் மேலே கையை வைப்பா. வரண்டாடுறான் உங்க கையை காலெல்லாம் உடச்சு இன்னைக்கு சுக்குநூறு ஆகி பழக விட்டு வந்தாங்க வயலா சாவுடா. அடியே குந்தானி இந்த அடி என்னையும் ஸ்கூட்டர்ல கூப்பிட்டு போட்டு நிறுத்தி ஒரு வேலையாவது உருப்பியா சரியா. 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. உன்னெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ற? குந்தானி என் மாமலை பார்த்தா பாவம் மல்லாடி ஏன் எப்படி குடும்பப்படுத்துறா. குட்டி போனா என்ன பலூனை வச்சு சீன் போட்டுங்கிறியா. பலூனை கூட என் பையனுக்கு வேணும். நைனா நீ என்ன பண்ணி ஏது பண்ணி தெரியாது. அந்த கவர்மெண்ட் அடிக்கிற அடிதான் உங்க ஹார்ட் அட்டாக் வரணும். இது பாருமா நான் உனக்கு பெரிய பலூன் வாங்கி வந்திருக்கேன். நல்லா இருக்கா கொள்ளமா கட்டிட்டு போயிடுவான். கவர்மெண்ட் வந்து எடுத்துட்டு போவான். அப்புறம் போட்டு புலம்பலாம். ஆஹா எவனோ ஃப்ரீ பலூன் வச்சிருக்கான் எடுத்துட்டு போயிட வேண்டியதான். ஐயோ அப்படின்னு தூக்குது. நான் என் மகனுக்கு ஆசையா வாங்கி கொடுத்து அவங்க தந்து புரிங்கிட்டு போறியா. இதுதான் உன்னை பறக்க விட்டு பாட காட்டுறாங்க. ஐயா வந்து சாவிட கீழே விழுந்து அரைஞ்சு கேட்டா நான் தெரியாம விளையாட்டிட்டு இருந்தா வந்து காப்பாத்துறா. கீழே பிறந்தாருன்னு சிவனேன் வழியில போய் இன்னொன்னு கூப்பிட்டு நானே வாங்கி கட்டிக்கிறேன். இப்படி தான் அசிங்கப்படுறது. என்ன உனக்கு எவ்வளவு தில் இருந்தா நான் யாரும் எடுத்து ஆத்துல வந்து மீன் பிடிச்சிட்டு இருப்பேன். நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். திருப்பி இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐயா உன்னை தூக்கிட்டு போய் மரத்துல கட்டி தலையில தொங்க விட்டு தோலை ஊறிட்டு இருந்தாருடா. பாட்டாடா கேக்குது பாட்டு ஐயாவா வரண்டாயிரா. இந்த தேன் கூட வச்சு உம்மூஞ்ச கொலகொலன்னு ஆகிருந்தாரா. நீங்க என் மூஞ்ச குழப்பறாரா இது. இப்ப உம்மூச்சு குழம்புது படுறா. ஐயோ நான் வச்ச அப்ப எனக்கே திருப்பி வச்சிருந்தா நாய் மண்டியம். கேண்டா நண்பா தப்பு நிக்க மாட்டேன். நீ அவங்கிட்டே ஒம்பளித்துட்டே தான் இருப்பியா. டேய் நான் ஆரஞ்சு கேட்டு பரம்புறடா போடுறான். பாமா மண்டிலே போட்டோம். டேய் எனக்கு பாம்பெல்லாம் சும்மா பாயசம் சாப்பிடுற மாதிரிடா. வேற எதனா பெருசா ட்ரை பண்ணுங்கடா. ஐயோ புயல் நம்மள துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமா ஓடுங்க. என்னடா நாம போட்ட பாம கடல் பருமா திருப்பி புயல் வர வச்சிட்டோம். இனிமேல் புலி மண்டினா நம்மளா வேலைக்கு ஆகாது. நாமளே கடசல இறங்கிட வேண்டியதுதான். இந்த லிக்விட துணியில் ஊத்தி இதை எடுத்துட்டு போய் கடல்ல போட்டா புயல் அடங்கிடும் சொன்னாங்க. அதுதான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். போட்டாச்சு மேல குதிடா தைப்புள்ள அவ்வளவுதான் புயலை தடுத்தாச்சு. ஆரஞ்சு கேட்ட நீங்க பண்ண சாதனைக்காக உங்களுக்கு உயரிய விருது நாங்க உங்களுக்கு நண்பா. உனக்காக ஆசையா ஒரு கேப் வாங்கிட்டு வந்திருக்கேன். போட்டுக்கோ. எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம். கேப் ஆட்டையை போட்டு போயிட வேண்டியதுதான். ஐயோ எங்கடா கேப்பையும் நான் ஆட்டையை போட்டுவேன். டே ஜோக்கர் மண்டியா அது என் நன்மை வாங்கி கொடுத்த கேப்டா கொடுத்துட்டு போயிடுறா. டே புலி மண்டியா நீ ஆசையா வாங்கி கொடுத்த கேப்போட ஆட்டையா போட்டு போயிட்டு டே அதுக்கு ஏன் நண்பா இவ்வளவு ஃபீல் பண்ற. அந்த கண்ணை தொடச்சியா சின்ன புள்ள மாதிரி அல்லாத அவன் எங்க இருந்தாலும் வேட்டையாடி வாங்கிட்டு வரான். எங்கடா இருக்கு ஜோக்கர் மண்டியா நீ மட்டும் என் கையில கிடைச்சா ஸ்ட்ரெயிட்டா பரலோகத்துக்கு அனுப்பிடுவேன். வச்சா கேப் எப்படி இருக்கு நல்லா இருக்கா. ஒரு டைம் ஆட்டையை போட்டு வந்துட்டான். டான்ஸா கேக்குது டான்ஸ். ஐயா அந்த 2 கண்டகளை வெட்டிருந்தாரா. எப்படியே அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வீடு வந்து சேர்ந்துட்டு வந்தா. சாமியை டோரை பூட்டிட்டு உள்ள போயிட்டா எனக்கு தெரியாதா. உடச்சு எறிஞ்சிட்டு வந்தாரா. ஒய்யாலா மாட்டினியா. இப்ப நான் அடிக்கிற அடியில ஹாஸ்பிட்டல் போய் அமெரிக்கால ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா. உன் தோலை உரிச்சு என் நண்பனுக்கு சூப்பரா ஒரு ட்ரெஸ் தைச்சு கொடுக்கணும். அப்பதான் அவன் சந்தோஷப்படுவான். எங்களுடைய சேட்டையை பிடிச்சவங்க மறக்காம ரெட்ட கமெண்ட் பண்ணுங்க. வீட்டுல பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியலையா. இந்த நடுராத்திரில இந்த குண்டு பொண்ணை எங்க போறான் கண்டுபிடிக்கிறேன். இந்த சக்காடி தேப்பாக்க நைட்டு 12 மணிக்கு வரியா. டே குண்டு பொண்ணு பொண்டாட்டி வந்துட்டா வாடி ஓடிடுவான். எங்கடி போயிட்டீங்க 2 பேரும் ஆளக்கான ரொம்ப தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கடி போயிட்டீங்க. இதுனா நம்ம பொண்டாட்டி முடிஞ்ச மாதிரியா இருக்கு. ஐயோ அவதான் இப்பதான் தெரியுது நீ நைட்டு 12 மணிக்கு எங்க வரணும் வையாலா. பேபி என் பொண்டாட்டி குந்தானி அடிச்சு அடியில உடம்புல புண்ணு மாதிரி இருக்கு பேபி. நல்லா மசாஜ் பண்ணு பேபி. உடம்புல எல்லாம் அப்பதான் போகும். யாரு மசாஜ் பாத்தி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்றவா. ஏண்டி குந்தானி என்ன கனவுல கூட நிம்மதியா இருக்க மாட்டியா. அவங்க அப்பா என்னாண்டி பத்தாவுங்க. ஏண்டா குண்டு பொண்ணா என்னை பார்த்தா உனக்கு குந்தானி மாதிரி வைக்கிது. வையா உன்னை அடிச்சு கையாலெல்லாம் ஒடிக்கிறா. ஆஹா இந்த நேரம் பார்த்து சூப்பர் பிகர் ஒண்ணு வருது. குந்தானி வேற பக்கத்துலயே இருக்கா. பார்த்தா கண்ணு நோண்டிடுவா. ஆஹா பிகர் சும்மா கும்முனுக்குதே பட்டர். டே குண்டு பொண்ணா என்னைய பார்த்தா என்ன நக்கலாக்கிதா உனக்கு. 5 நிமிஷம் தோணும் சைடு கேப்ல ஒரு பம்பு ஒம்பு தச்சுக்கிறேன். என்னடா ஜென்மம் நல்லா வாங்கி கட்டிக்கினியா. அவ்வளவு திமிர உனக்கு. மச்சான் பாரு பண்ணி மண்டி ஏதோ வாங்கிட்டு வரான். நம்மள பார்த்த உடனே பத்துங்கிறான் பாரு. ஐயோ இவனுங்களா சண்டால பயிலுங்க போய் இவன் கண்ணிலே தெரியணும். நான் ஓடிடுண்டா எப்பா. டே பண்ணி மண்டியா எங்கடா ஒரு நில்றா. இல்லைன்னா அந்த 2 கூட்டக்காரையும் உடச்சுடுவான். என்னடா இவங்களை பார்த்த உடனே பத்துங்கிறாங்க. ஐயால கால் கையெல்லாம் வச்சுடுவான். எனக்கு வேணும் சாப்பிடறதுக்கு கொடுத்துட்டு போயிட்டே சார். யாரும் பாக்குறதுக்கே கிரிஞ்சியா இருக்கான். அவனை போட்டு கலாச்சி விட்டுருவோமா. என்னடா தோம்புறா முறைக்கிறா. பாலை கூட எனக்கு தான் பால் கிளம்பு. அம்மா நான் குடிச்சிட்டு இருந்த பால் ஆரஞ்சு கேட்டு வாங்கி குடிச்சிட்டு அவனை தூக்கி போட்டு நாலு சாத்து வாமா. பண்றதையும் பண்ணிட்டு 2 பேரும் எவ்வளவு திமுறா நடந்து போறானு பாத்தியா. மச்சான் வசமா மாத்தணும். நீங்க 2 பேரும் உள்ள இழுத்துட்டு போய் என்ன அடிக்க போறான்னு தெரியல. தராத்தா தெரிஞ்சவளா இருப்பா போல. என்னடா அடிக்கிறா எப்போ முடியலடா.
டே பனிமணியா நீ போட்ல தான் போவ நாங்கெல்லாம் பழகிலேயே போவோம் முடியுமா ஒன்னாலா போட்டா ஓரமா ஓட்ட பழகிய வச்சுட்டு இங்க வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்கோம் டே பனிமணியா நெக்கில் அக்கல் வச்சுன்னு சுத்தினியா இதெல்லாம் உங்களுக்கு நல்லது இல்லடி உயிரோட வீட்டுக்கு போய் சேர்றா தட்டா தாரம் வந்துருவா ஓடுறா பக்கம் இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது நாயனா கிட்ட சொல்லி நாட்டுக்கொடி அடிக்கிற மாதிரி இவனை அடிக்க வேண்டியதுதான் டே மகனே நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாரா பனிமணியை அடிச்சு பால் ஊத்துற நேரம் வந்தாச்சு கிளம்பு தோன்ற மகனே வேகமா குளியா பனிமணியை வந்துகிட்டு தான் ஏண்டா அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் மகன்கிட்டயே வம்பிழுத்து இருப்ப நீ எந்த வாங்கிக்கோ யாரும் என் மேல தூக்கி போட்டு வாங்க ஒய்யாலா தில்லு தான் நேர்ல வாடா டே நான் இங்க தாண்டா இருக்கேன் நீ பாடா பாராண்டா பாராண்டா வெள்ள மகனை குழி விட்டு வெளியே வந்துருவான் சீக்கிரம் கொட்டு அவன் வாயில போய் கட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணி மூக்கிலே கட்டியும் ஐயால எவ்வளவு திமிரு இருந்தா எங்க ஆள்கிட்ட வம்பிட்டு இருப்பா சப்பாஸ்ரா மகனை அவனுக்கு சரியான என்னடா பெரிய கேங்ஸ்டர் மாதிரி திமுறா நடந்து போறாங்க ஐயால என்ன கவர்மெண்டியா நெக்கில் அதிகமாயிடுச்சா போட்டு சொல்லிடுமா பாத்துக்கா டே புளிமண்டியா அந்த கவர்மெண்டியா ரொம்ப சீனை போட்டு முடிச்சு விட்டுலாம் அன்னைக்கு புளிமண்டியா இதுதான் சரியான டைம் வந்துகிட்டு தான் எட்ரா வில்ல உட்ரா அம்பா பாராண்டா பாராண்டா ஒரு முறை நான் குறி வச்சுக்கனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்டா போட்டா கவர்மெண்ட் அவன் சொல்லி முடிஞ்சு மச்சான் இவனை பொறிக்குவோமா இல்ல குழம்பு வைப்போமா நீ சொல்லு மச்சான் நீ சொல்ற மாதிரி செய்வான் மச்சான் குழம்பு ரெடி இன்னைக்கு ஒரு புட்டிய பாட்ட போட்டு நீ இரு மச்சான் அவசரப்படாத புது ட்ரெஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரா ஏங்க ஐ லவ் யூ இந்த மாதிரி நம்ம நசிப்பா எட்டு சங்க நல்லா என்ன நீ மனசுல நடந்தா கேட்டலா காவல விட்டு நான் பார்த்தேன் அவனுக்கு ஆயிரம் வச்சு நசிப்பா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா ஐயோ குண்டு பண்ண வழி தொடச்சுக்கோ எலியா எனக்கு போய் என்ன காப்பாத்துக்க கவலைப்படாத நான் பார்த்து நசிப்பா அந்த ஏரியா டார்லிங் ஐ லவ் யூ லவ் யூ டூங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க யோ நிம்மதியான தூங்குறையா தலைமலை போடுறேன் தூயா இப்போ நானும் டேட் பாடி டிஸ்டர்ப் பண்ணி ஏட் விட்டேடி யா முதலுக்கு இன்னொன்னு கேக்குதா நான் கேக்குதா அடிச்சு வாயதான் உடைக்கிற மாதிரி ஓட்டாலே ஐ யார் அந்த ஃபிகர் என்ன இந்த தடி அந்த இடத்துக்கு தங்கிட்டு இருக்கா ஐ டார்லிங் நீங்க ரொம்ப இருக்கீங்க ஐ லவ் யூ அடியே நர்சு பாப்பா ஒரே போரிங்கா இருக்கு அப்படியே லீவ் போட்டு வாடி படத்துக்குலாம் குண்டு போனா அவனுக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு மேனேஜர்ட்ட போய் லீவ் கேட்டா அவன் நாய் மாதிரி கத்துவான் நீ ஆளுன்னு தெரிஞ்சு அவன் கத்துறானா அவன் கிட்ட சொல்லி வை அவன் மண்டைய ஒடிச்சு மாவலுக்கு வச்சிருவான் சரி போய் கீழே சைலண்டா நில்லே நான் வரேன் நர்சு பாப்பா வந்துட்டியா பின்னாடி உட்காந்து மாமனை கட்டி பிடிச்சிக்க போலாம் குண்டு போனா அவனுக்கு ரொம்ப ஆசைதான் கண் பார்த்து கதைக்க முடியாமல் நானும் நர்சு பாப்பா உன்னோட தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும்னு எவ்வளவு நாள் கனவு தெரியுமா இப்படி பேசியே என்னை கரெக்ட் பண்ணிட்டா படம் போட்டு போலாம் சீக்கிரமா போலாம் படம் சூப்பரா ரொமான்டிக்கா இருந்துச்சு என்னைய நர்சு பாப்பாவும் பிடிச்சி இங்க ரெட் கலர் கமெண்ட் பண்ணுங்க எங்க அப்பா இருக்கானே அவன் ஒரு வீணா பண்ணுவான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு வக்கில் உண்மையா போய் என்ன கல்யாணம் பண்ணி வச்சான் பாரு ஆஹா குந்தானி வேற இல்ல அங்க சூப்பர் பிகர் ஒன்னு உட்காந்துக்குதா வரத்துக்குள்ள கரெக்ட் பண்ணி கூட்டு போயிட வேண்டியதுதான் அவ கிடக்குறா குந்தானி அவளுக்கெல்லாம் பயப்படாத நீ வா போலாம் ஆஹா வந்துட்டாயா ₹1 சம்பாதிக்க உங்க துப்பு இல்ல இது இன்னொரு ஃபிகர் கேக்குதா அங்க ஐயால என்னையா குத்தாட்டம் போடா இடுப்பா வளைச்சு அடே நடுராத்திரில என்னடா பண்ணிட்டு இருக்க நான் ஒருத்தி இங்க இருக்கும்போது இந்த ஆட்டம் ஆடுறையே நான் இல்லைன்னா எந்த ஆட்டம் ஆடுவேன் வையால எவ்வளவுடா உன்னை அடிக்கிறது பேபி அவ கிடக்குற அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத ஐ லவ் யூ மறக்காம லைக் பண்ணிருங்க